நம்ம ஒசூர்ல போட்டிங் பாயிண்ட் கொண்டு வர போறாங்க. ஆமாங்க, நம்ம கிருஷ்ணகிரியில இருக்கிற மாதிரி அதே மாதிரி போட்டிங் பாயிண்ட் நம்ம ஒசூர்லயும் கொண்டு வர போறாங்க. ஸோ எங்க இந்த போட்டிங் பாயிண்ட் வரப்போகுது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, இப்போ எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயில எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஒசூர் யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி ஒசூர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஒசூர் மக்களே, நான் உங்கள் லோகேஷ் கே. நம்ம ஒசூர்ல போட்டிங் பாயிண்ட் எங்க வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமநாயக்கர் ஏரி தாங்க. ஒசூர்லயே மிகப்பெரிய ஏரிகள்ல ஒண்ணு ராமநாயக்கர் ஏரி. இந்த ராமநாயக்கர் ஏரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளி ரோடு வழியா சிஷா ஸ்கூல் வழியாவும் வரலாம், அண்ட் ஏஎஸ்டிசி அட்கோ வழியாவும் வரலாம், ராம்நகர் வழியா வரலாம், ஜிஹெச் வழியா வந்துடலாம். வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வேளாங்கண்ணி ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு பார்க்கை ரீச் பண்ணிடுவீங்க. இந்த பார்க்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா போட்டிங் பாயிண்ட் போற வழி கிடைச்சிரும். இந்த போட்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இவ்வளவு பெருசு இருக்கு. லெஃப்ட் கட் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்கிங் பார்க்கலாம் வாங்க. போட்டிங் பாயிண்ட் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பேஸ்ல வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 500+ டூ வீலர் வந்து பார்க் பண்ணலாம். அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100+ கார் வந்து பார்க் பண்ணலாம். ரொம்ப பெரிய ஸ்பேஸா இருக்கு. தாராளமா நம்ம விசிட்டர்ஸ்லாம் வந்தா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் தாராளமா இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல இங்க சார்ஜ் வாங்குவாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்படியே கீழே போயிட்டு நம்ம அந்த போட்டிங் பாயிண்ட்டை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டா டைல்ஸ்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிருந்து நம்ம கீழே இறங்கி போய் அந்த போட்டிங் பாயிண்ட் பார்க்க போறோம். வாங்க ஏரிக்குள்ள அப்படியே நடந்து போகலாம். ஸோ இந்த போட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டிங் பாயிண்ட் நம்ம ஒசூர்லையுமே கொண்டு வர போறாங்க. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த போட்டிங் பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டா பேஸ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்துருச்சு அப்படின்னாவே போட்டிங் பாயிண்ட் கம்பல்சரி நம்ம ஒசூர்ல வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பில்லர்லாம் போட்டு இங்க இருந்து கீழே ஏரி எண்டு வரைக்குமே டச் ஆகிற மாதிரி ஏரியில அந்த தண்ணியில டச் ஆகிற அளவுக்கு கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. பில்லர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டிங் பாயிண்ட் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து பில்லரு என்னை விட ரொம்ப ஹைட்டா இருக்கு. மொத்தமா இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பில்லர் இருக்கு. 2 சைடும் சேர்த்து 12 பில்லர் இருக்கு ஈக்குவலான சைஸ்ல. இதுல டவுன் இறங்குது பாத்தீங்களா, அங்க வந்து 3 பில்லர் இருக்கு. ஸோ 3 2 சைடும் சேர்த்து 6 பில்லர் வந்து இருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா லெஃப்ட் கட் ஆகுது. அந்த இடத்துல வந்து பில்லர் பாத்தீங்கன்னா மொத்தம் 9 பில்லர் போட்டிருக்காங்க. ஸோ பில்லர் இவ்வளவு பில்லர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. பில்லர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மக்களுக்கு சேஃப்டி எவ்வளவு தண்ணி வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியில இருக்கும். ஸோ இங்க ஒரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, பப்ளிக் நீங்க வந்து இங்க ட்ரிங்க்ஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் இங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாட்டில இங்கே உடைச்சிடாதீங்க. ஒர்க் பண்றவங்களும் மனுஷங்க தான். ஸோ இந்த ஒர்க் முடியிற வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டிங் பாயிண்ட் நம்ம ஒசூர்ல வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ப்ளீஸ் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அட்லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த போட்டிங் பாயிண்டோடைய ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்ஸுக்கு எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் கீழே போய் சொல்றேன் வாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டிங் பாயிண்டோட எண்டு பாயிண்ட். இந்த ஒர்க் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. மற்றதெல்லாம் முடிச்சுட்டாங்க. இந்த ஒர்க் மட்டும் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த ஃப்ளோட்டிங் பெட் வந்து வரப்போகுது. இப்போ நான் ஏரியோட அடிப்பகுதியில் இருக்கேன். இங்க வரைக்கும் தண்ணி இல்லை. ஸோ ஏன்னா அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. ஒர்க் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதால பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி வந்துச்சு அப்படின்னா என்னோட செஸ்ட் ஹைட் வரைக்கும் தண்ணி வரும். இந்த இடத்துல அந்த ஃப்ளோட்டிங் பிளட்ன்றது வரப்போகுது. அந்த ஃப்ளோட்டிங் பெட்ன்றது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மக்கள்லாம் இங்க வந்துட்டு இங்க இருந்து ஏரி வழியா டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன போட்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா 2 பேர் மேனுவலா பெடல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும், 4 பேர் பெடல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இதுவே ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த போட்டிங்ல போற மாதிரி செம்மையா இருக்க போகுது. ஸோ மேலே போய் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல இருந்து வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கே ராமநாயக்கர் ஏரி அவ்வளோ அழகா இருக்கு. இந்த ஒரு போட்டிங் பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம ஒசூர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒசூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீட் பண்ணி சந்திக்கலாம். டாடா பை.